ரெண்டு விஷயம் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து எனக்கு 20 வருஷம் வேலை பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. லென்த்தி எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் அண்ட் பிஸ்னஸ்லேயும் எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் ஒரு ஜேர்னலிஸ்டாக மட்டும் இல்லாமல் உங்கள் முன்னாடி ஒரு ஆண்டர்பிரனராக நான் வந்து பேசணும்னு நினைக்கிறேன். அந்த ரெண்டுக்குமான வித்தியாசத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். நிறைய இடங்கள்ல நான் வந்து பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிற நிறைய என்கரேஜ் பண்ணி சொல்லியிருக்கேன். இன்னைக்கும் என்கரேஜ் தான் பண்ண போகிறேன். பட் வந்து அதில் உள்ள சேலஞ்சஸ் நான் அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து சினிமாவில் பார்த்த மாதிரி எல்லாமே வந்து ஒரே ஒரு பாட்டில் நம்ம வந்து டக்குன்னு வந்து ரஜினி சார் வருவார், அப்படி 2 பாறையை பொழப்பாரு, அது பூரா கிரானைட்டாக மாறிடும், அடுத்த படத்தில் வந்து அவர் வேற ரேஞ்சுக்கு போயிடுவாருங்கிற மாதிரி விஷயங்கள் இல்லை. ஸோ இந்த பிஸ்னஸில் இருக்கக்கூடிய ப்ராக்டிக்கல் சேலஞ்சஸ் அண்ட் டிஃபிகல்ட்டிஸ் நான் சொல்ல விரும்புகிறேன். எனக்கு அந்த 2 எக்ஸ்பீரியன்ஸுமே இருக்குது. அப்படிங்கிறதுனால நான் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் ஆகணும் தான் என்னுடைய சின்ன வயசுலேருந்து ஆசை. என்னுடைய 7th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு பி எ ஜேர்னலிஸ்ட். அந்த வாய்ப்பு எனக்கு பை காட்ஸ் கிரேஸ் எனக்கு தினமலரில் கிடைச்சது. நான் ஒரு 15-16 வருஷம் நான் ஒர்க் பண்ணேன். மை ஃபர்ஸ்ட் சேலரி வாஸ் 2500 rupees 1998. 2500 என்னுடைய ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சேலரி வந்த உடனே ஆஃபீஸில் பார்ட்டின்னு வச்சுட்டு 2500 அன்னைக்கு நைட்டே செலவழிச்சிட்டாங்க. மறுநாள் காலையில் கையில் காசு கிடையாது. நான் தென் ஐ வாஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு சேலம். மதுரையில் நான் அப்பாயிண்ட் ஆனேன். அப்புறம் சேலம் போனேன். அங்கே வந்து ஒரு 2-3 வருஷம், அப்புறம் சென்னையில் நிறைய வருஷங்கள், இன்னைக்கு வரைக்கும் அங்கே இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போதுலேருந்து எனக்கு பேசிக்கலாக எனக்கு வந்து நிறைய சம்பாதிக்கணும்னு ஆசை. நல்ல பணம் சம்பாதிக்கணும் அண்ட் ஹானஸ்ட் மணி. அதுலேயும் எனக்கு வந்து குழப்பம் எங்கள் அப்பா அம்மா சொல்லி கொடுத்ததுனால ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு மேக் ஹியூஜ் மணி ஆஸ் வெல் அஸ் ஹானஸ்ட் மணி. அப்போ வந்து பிஸ்னஸில் தான் இதை பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு ஒன்று புரிஞ்சது. இது வந்து திஸ் இஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன் வேர் எவர் யூ ஒர்க். தினமலரில் என்னுடைய சேலரி வந்து ரொம்ப கம்மியாக ஸ்டார்ட் ஆனால் கூட பின்னாடி அவங்களே ரொம்ப நிறைய நல்ல சேலரி கொடுத்தாங்க. அண்டு தினமலர் அண்ட் தந்தி ரெண்டுலேயுமே எனக்கு ஒரு பெரிய லக் அண்ட் பிளெஸிங்ஸ் இருந்தது. மேனேஜ்மெண்ட்டோடைய பெரிய சப்போர்ட் எனக்கு இருந்தது. அவங்க தே ஆல்வேஸ் ட்ரீட்டட் மீ ஸோ க்ளோஸ் டு தேர் ஹார்ட். ஸோ எனக்கு சம்பளம் தவிர எனக்கு நிறைய காசு கொடுத்துருக்காங்க. நிறையா முதல் முறையாக தினமலர் வரலாற்றிலே முதல் முறையாக வந்து பார்த்தீங்கன்னா எம்டி வந்து சஸ்பென்ஸ் அமௌண்ட் வாங்கி எனக்கு வந்து அந்த அமௌண்ட்டை எனக்கு கொடுத்தாங்க. தினமலர் வரலாற்றில் அப்படிலாம் நடக்கிறதே கிடையாது. அவங்க வந்து யாருக்கும் சாதாரணமாக வந்து கொடுத்துட மாட்டாங்க. எனக்கு வந்து எம்டியே ஒரு சஸ்பென்ஸ் அமௌண்ட் வாங்கி அதை வந்து எனக்கு கொடுத்தார். தந்தியில் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டைமாக எம்டி வந்து எனக்கு கொடுத்த ஹியூஜ் அமௌண்ட்டை பார்த்து நான் காரை நிப்பாட்டி, சார் வேற அமௌண்ட் இருக்குது, நீங்கள் வேற யாருக்கும் கொடுக்க நினச்சிங்க போல, எனக்கு வந்துருச்சு அப்படின்னா, நோ திஸ் இஸ் ஃபார் யூ பாண்டே அப்படின்னாரு. அவ்வளோ ஹியூஜ் அமௌண்ட்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ரொம்ப கம்ஃபர்ட்டாக போயிட்டே இருக்குது. அப்போ வந்து எனக்கு 2 ஆசை. நான் ஆஸ் ஐ டோல் யூ, எனக்கு சின்ன வயசுலேருந்து ஜேர்னலிஸ்ட் ஆகணும்னு ஆசை. அப்புறம் வந்து நிறைய சம்பாதிக்கணும்னு ஆசை. அப்போ ஹானஸ்ட் மணின்னு சேர்த்து வேற சொல்லியிருக்கேன். அப்போ இந்த கவர் வாங்குறது, இந்த காசு வாங்குறது, தலையை சொறிகிறது, தீபாவளி பொங்கலுக்கு போய் அரசியல்வாதிகள் வீட்டு முன்னாடி நிற்கிறதுலாம் எனக்கு பழக்கம் இல்லை. அப்போ அதில் எக்ஸஸ் மணி வந்து நமக்கு கிடைக்கும், அது கிடைக்கல. நம்ம அந்த மாதிரி போய் நின்னது கிடையாது. நம்ம வந்து யார்கிட்டையுமே, அது எல்லா அரசியல் தலைவர்களும் அதை ஒத்துக்கிடுவாங்க. இன்னைக்கு வரைக்கும் ரங்கராஜ் பாண்டேக்கு நான் ஒரு 100 ரூபா கொடுத்தேன் அப்படின்னு நோ பொலிட்டிக்கல் லீடர் கேன் கிளைம். நம்ம வந்து ஹானஸ்டா என்ன சம்பாதிக்கிறோமோ அது நியாயமானதா, நம்ம உழைச்சதுக்கான சம்பாத்தியமா இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியா இருக்கிறேன். ஆனா ஹியூஜ் மணிக்கான ஆசையும் அந்த கிரேவிங் இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்ப ரொம்ப தெளிவா தெரிஞ்சது பிசினஸ் மட்டும் தான் பண்ண முடியும் அப்படின்னு. ரொம்ப சின்ன வயசுல இருந்தே நான் அந்த அட்டெம்ப்ட் பண்ணிட்டே இருக்கேன். முன்னாடிலாம் இப்போ உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்காது. கேசட் அப்படின்னு ஒன்று இருக்கும், ஆடியோ கேசட். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, கண்ணில் பார்த்துருக்க மாட்டீங்க. ரெக்கார்டிங் பண்ணக்கூடிய அந்த கேசட். அந்த கேசட் வந்து முன்னாடி ஒரிஜினல் கேசட்ஸ் வரும். அது வந்து ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். அன்னைக்கு தேதிக்கு 40 ரூபா 50 ரூபா இருக்கும். அது ஒரு பாட்டு தான் இருக்கும், ஒரு படத்துடைய சாங்ஸ் தான் இருக்கும். அதில் 4-5 பாட்டு தான் இருக்கும். அப்போ நாங்கள் வந்து இந்த ஒரிஜினல்ஸ் எல்லாம் வாங்கி அப்புறம் அதை வந்து ரெக்கார்ட் பண்ணி அதை வந்து 2 படம் 3 படம்லாம் சேர்த்து வச்சு கொடுத்து எங்கள் ஊரில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ ஒரிஜினல் ஆடியோஸ் வாங்கி அதை நாங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணி நாங்கள் வந்து கம்மி விலைக்கு கொடுக்குறோன்னு பண்ணிருந்தோம். அந்த பிஸ்னஸ் நான் வந்து என் ஃப்ரெண்டோட சேர்ந்து பார்ட்னர்ஷிப் பண்ணேன். கவர் கம்பெனி நடத்தினேன். நீங்கள் வந்து கம்பெனி கவரில் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஆஃபீஸ் கவர், போஸ்டல் கவர்ஸ் இருக்கும். அது தவிர வந்து உள்ள இந்த பேண்டேஜ் கிளாத் ஒன்று ஒட்டி பெரிய கவர் இருக்கும். உங்கள் யூனிவர்சிட்டிஸ்லாம் வந்து கொடுப்பாங்க, கொஸ்டின் பேப்பர் ஆன்சர். அந்த கவர் வந்து மதுரையிலேருந்து திருவனந்தபுரம் வரைக்கும் இடையில நான் மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தேன். அந்த டை எல்லாம் வச்சு கோயம்புத்தூர்லேருந்து போய் டை வாங்கிட்டு அந்த கவர்லாம் ஒட்டி டெய்லி கையில் பசையை வச்சு ஒட்டி காய வச்சு அதை வந்து சைசிங் பண்ணி அப்புறம் ஒட்டி கவராக பண்ணி அதுவும் நல்லா பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் இந்த தினமலரில் வேலைக்கான வாய்ப்பு வந்துச்சு. ஸோ நான் இங்கே வந்துட்டேன். ஸோ நான் பிஸ்னஸ்ல இருந்து அட்டெம்ப்ட் பண்ணிட்டே இருந்திருக்கிறேன். அதுக்கப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து மேக்கிங் மணி தான். ஸோ நான் இங்கே வேலை பார்த்துட்டு இருக்கும் போதே சைடில் வந்து விளம்பரமும் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு அது நல்ல காசு கிடைக்க ஆரம்பிச்சு. அது வந்து நான் ஏற்கனவே பண்ண கவர் கம்பெனி ஆகட்டும், அதுக்கு முன்னாடி
ரெக்கார்டிங் கமெண்ட் அதுலயுமே இருந்தது. பட் வந்து பெரிய ஒரு பிரேக் த்ரூ மாதிரியான விஷயங்கள் கிடைக்கல. நம்ம வந்து இங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண ஆரம்பிச்ச போது கொஞ்சம் ஒரு மணி கிடைக்க ஆரம்பிச்சது. அந்த பிசினஸ்ல எனக்கு நிறைய பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்சஸ் கிடைச்சது. கேஷ் அண்ட் கேரி நிறைய பண்ண வேண்டியிருக்கும். ஸோ என்னுடைய பையில எப்பயுமே என்னுடைய பாக்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபாய் காசு எப்பயுமே இருக்கும். இந்த மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்கும். இது வந்து பர்ஸ் இல்லை, இது வந்து ஆடியோக்கான பேட்டரி. இதனால வந்து இது மாதிரி வந்து என்னையுமே எப்பயுமே நான் வந்து பர்ஸ் வச்சிருப்பேன். பர்ஸ்ல வந்து லிக்விட் கேஷ் வச்சிருப்பேன். அது வந்து எனக்கு எப்பயுமே ஒரு கையில புழங்குறதுக்கு காசு இருக்குங்கிறது ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் எனக்கு வந்து கொடுத்துருக்கு. நான் எங்க வீட்டில் வாங்கின எல்லா பொருளுமே கேஷ் அண்ட் கேரி கொடுத்து வாங்கினேன், இஎம்ஐல வாங்கல. அது பிசினஸால மட்டும்தான் சாத்தியப்பட்டுச்சு. எனக்கு தெரிஞ்சது, நீங்க சம்பளம் வாங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்க எவ்வளவு பெரிய வேலை பண்ணாலும் அந்த மாசம் அந்த சம்பளம் தான். பிசினஸ் பண்ணா மட்டும்தான் நீங்க ஒவ்வொரு ப்ராஜெக்டுக்கும் ஒவ்வொரு டேவும் உங்களுக்கான ப்ராஃபிட்டை நீங்க கூட்ட முடியும். யூ கேன் ஃபிக்ஸ் யுவர் இன்கம். பிசினஸ்ல வந்து அது சாத்தியம், ஒர்க்கில் அது சாத்தியம் இல்லை. மீன் வைல் பிசினஸ்ல பாத்தீங்கன்னா அந்த ரிஸ்க் வந்து ரொம்ப முக்கியமான ஃபேக்டர். பிரதர் வந்து சொன்னாரு, நான் அந்த மாதிரி கம்பெனி நடத்திட்டு இருந்தேன், லாஸ் ஆச்சு, அப்புறம் நான் வேலைக்கு போனேன். இந்த டிசிஷன் மேக்கிங் தான் வந்து ஒரு பெரிய பெரிய சேலஞ்ச். இப்ப திரும்பவும் வேலைக்கு போயிருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து உத்தரவாதமான சம்பளம் கிடைக்கும். வேலையில இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்ன? மாசமான சம்பளம், இஎம்ஐ கேரண்டியா கட்டிடலாம். எவ்வளவு வருமானம் வரும்னு தெரியும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம செலவழிச்சா போதும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது தான் நிறைய நான் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கினேன். நான் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கினது என்னுடைய அசட்ஸ் நான் வாங்கின போறேன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது தான். பிசினஸ்ல வந்த பிறகு நான் இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கல, ரொம்ப வாங்க முடியாமலே ரொம்ப பெரிய சேலஞ்ச் ஆயிடுச்சு. அதுக்கு என்னன்னா பிசினஸ்லயே திரும்ப திரும்ப போட்டுட்டு இருந்தேன். ஸோ பிசினஸ் இஸ் க்ரோயிங், பிசினஸ் எக்ஸ்பேண்ட் ஆகுது. 2019 ஒரே ஒரு ஸ்டாஃப், ஒரே ஒரு பாஸ், நான் சாணக்கிய ஆரம்பிச்சேன். இன்னைக்கு வந்து 62 ஸ்டாஃப் இருக்கிறாங்க இந்த 6 வருஷத்துக்குள்ள. கம்ப்ளீட்டா வந்து ஒரு ஹியூஜ் growth. நமக்கு வந்து ஒரு 3000 ஸ்கொயர் ஃபீட் இடம் இருக்கு, ஸ்டூடியோ இருக்கு, ஆள் இருக்காங்க, எல்லாமே போயிட்டு இருக்கு. நம்ம வந்து கம்ப்ளீட்டா வந்து ஒரு 6 வருஷமா நம்ம ப்ராஃபிட் தான் பண்றோம் ஆன் பேப்பர்ல. நம்முடைய பிசினஸ்ல வந்து எத்திக்ஸை நாங்க சொல்றதுனால எத்திக்ஸை பிராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்பர் 2 பிசினஸே கிடையாது. ஒரே ஒரு அக்கௌண்ட், எல்லாமே அக்கௌண்ட்டுக்கு தான் வரும், எல்லாமே அக்கௌண்ட்ல இருந்து தான் போகும். அதர் தான் இந்த பெட்டி கேஷ் எல்லாமே அங்கிட்டு தான் போகும். நம்ம பேப்பர்லயும் ப்ராஃபிட் பண்றோம், ரியலாவும் ப்ராஃபிட் பண்றோம். அதுக்கு என்னன்னா சிம்பிளான ஃபார்முலா. நான் எப்படி நடத்துறேன் அப்படின்னா, ப்ராஃபிட் பண்ணணும்னு ஒரு பிசினஸ் பண்றது இல்லை, லாஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு பிசினஸ் பண்றேன். அந்த சின்ன டிஃபரன்ஸை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஒரு குடும்பம் நடத்துற மாதிரி தான் நான் கம்பெனி நடத்துறேன். எவ்வளவு வருமானம் வருதோ அதுக்குள்ள செலவழிக்கிறேன். ஸோ ஆப்வியஸா என்னால ப்ராஃபிட் பண்ண முடியும். இந்த மாசம் 1 லட்ச ரூபா வந்தது அப்படின்னா 10,000 ரூபாய் எடுத்து ஒழிச்சு வச்சிருவேன், இது ஏன் காசு இல்லை அப்படின்னு. ஸோ அடுத்த மாசத்துக்கான எக்ஸ்பென்சஸ் 90,000க்குள்ள முடிஞ்சிடணும். அப்போ 10,000 ரூபாய் எனக்கு ப்ராஃபிட். அடுத்த மாசம் எனக்கு 2 லட்ச ரூபா வந்துச்சு, ஒரு 20,000 ரூபாய் எடுத்து வச்சிருவேன். ஸோ 1,80,000க்குள்ள நான் செலவழிக்கணும், மிச்சம் 20,000 எனக்கு. இப்படி ஐ எம் மேக்கிங் த ப்ராஃபிட். நான் வந்து என்ன வருமானம் வருதோ அதுக்குள்ளதான் நான் செலவு செய்றேன். ஸோ ஐ எம் ஏபிள் டு சஸ்டைன். 6 வருஷமா நம்ம வந்து கொண்டு போயிருக்கிறோம். இது வரைக்கும் 6 ஐடி ரிப்போர்ட் நம்ம பண்ணிருக்கிறோம். நான் எஃப்எம் ஹானரபிள் நிர்மலா சீதாராமன் சொன்னேன், நாங்கெல்லாம் ஜிஎஸ்டி கட்டுறோம், கவர்மெண்டோடைய வருமானத்துல நாங்க கான்ட்ரிபியூட் பண்றோம் அப்படின்னு. ஒரு வருஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு கிட்டத்தட்ட 1.25 லட்சம் கோடி ரூபாய் ஜிஎஸ்டி ரெவென்யூ வருது. ஜிஎஸ்டியில ரெவென்யூ ஒரு மாசத்துக்கு கவர்மெண்ட்டுக்கு 1.25 லட்சம் கோடி ரூபாய். அதுல எங்களுடைய ஒரு 3 லட்சம் 4 லட்சமும் இருக்கு அப்படின்னு நான் வந்து சேர்த்து சொன்னேன் மேடம். அத மாதிரி வந்து ஹானஸ்ட் மணி அப்படிங்கிற ரொம்ப கிளியரா இருக்கேன். அப்ப பிசினஸ் பண்ணும்போது ஒவ்வொரு நாளும் புது நாள், ஒவ்வொரு நாளும் ரிஸ்க். நேற்று இருந்தது போல இன்னைக்கு இருக்காது. டிசிஷன் மேக்கிங் சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும், செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். வெளியில உட்கார்ந்துட்டு அந்த பாலை இப்படி அடிச்சிருக்கணும், இந்த பால் இப்படி அடிச்சிருக்கணும்னு சொல்றது ரொம்ப ஈஸி. உள்ள உட்கார்ந்து பிளே பண்றது ரொம்ப கஷ்டம். நீங்க யார 1 டவுன் இறக்குவீங்க, யார 2nd டவுன் இறக்குறீங்க, யாரு பேஸ் பவுலர் வேணுமா, ஸ்பின் பவுலர் வேணுமா, இது எல்லாமே அந்த கால் நீங்க தான் எடுத்தாகணும். வேலை பார்க்கறதுல பெரிய நிம்மதி என்ன? மேல நமக்கு ஒரு பஃபர் இருக்கும், ஒரு ஷெல்டர் இருக்கும். யாரோ ஒருத்தன் எல்லாம் மேல இருக்கிறவன் பார்த்துக்கிடுவாங்கிற மாதிரி யாரோ ஒருத்தன் அடி வாங்க உட்காந்துருப்பான். நமக்கு வந்து கேரண்டி, அந்த கம்பெனி இருக்கிற வரைக்கும் சம்பளம் கேரண்டி. அந்த கம்பெனியை ஊத்திட்டு முடிட்டான்னா அது வேற விஷயம். ஸோ அந்த கம்பெனிக்கு சேலரி கிடைச்சிடும், அதுல நம்ம வந்து குழப்பம் இல்லை. என்ன சேலரியோ அதுல நம்ம ஒர்க் பண்ணிட்டு போகலாம். பட் நீங்க ஒர்க் பண்ணாம நீங்க பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க தான் அந்த ஷெல்டராகவே இருப்பீங்க. முதல்ல எது விடிஞ்சாலும் எது இடிஞ்சாலும் நம்ம தலையில தான் முதல்ல வரும். அப்ப உங்களுக்கு பிறகுதான் கீழே வரும். அப்ப முதல்ல இந்த ஸ்டாஃப்களுக்கான சேலரி, ரெண்ட், இபி, இந்த மாதிரி பிக்சட் எக்ஸ்பென்சஸ் வந்து அவ்வளவு இருக்கும். இதை பூரா மீட் அவுட் பண்ண முடியுமா போகணும். அப்ப எடுக்கும்போது என்னுடைய அப்ரோச், ஆரம்பத்துல நீங்க எவ்வளவு ஸ்லோவா
சின்னதா சாதாரணமா இருக்கீங்களோ அவ்வளவு நல்லது. நிறைய பெருசா ஆரம்பிச்சு பண்றவங்க இருக்கிறாங்க. நான் அதை வந்து டிஸ்கரேஜ் பண்ணல, அது வந்து தப்புன்னு சொல்லல. என்னுடைய அப்ரோச் என்னவா இருந்ததுன்னு சொல்லு. ஒரே ஒரு ஸ்டாஃப், ஒரே ஒரு பாஸ், ரெண்டட் பில்டிங், அதுவும் என்னுடைய ஃப்ரெண்டோடைய ஆஃபீஸ் பில்டிங். அவர்கிட்ட நான் வந்து கேட்டு நான் வந்து 2-3 ரூம் மட்டும் நான் எடுத்து ஆக்குபை பண்ணிட்டு அங்க பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சமா நமக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் வர ஆரம்பிச்ச பிறகு 5 ஸ்டாஃப் 6 ஸ்டாஃப் 7 ஸ்டாஃப் வர ஆரம்பிச்ச பிறகு நமக்கு தனியா ஒரு ரெண்ட் பில்டிங் போன்னு பார்த்தேன். நான் டே 1லயே எனக்கு ஒரு 3000 ஸ்கொயர் ஃபீட் இடம் வேணும், எனக்கு வந்து ஸ்டூடியோ வேணும் நான் பண்ணியிருந்தேன். அது ஹியூஜ் எக்ஸ்பென்ஸா போயிருக்கும். நான் வந்து லோன்ல இருந்திருப்பேன். லோன் என் தலைக்கு மேல கத்தி மாதிரி இருந்திருக்கும். நான் பயத்திலே வேலை பார்க்க வேண்டியிருக்கும். அப்ப இப்ப வந்து நாங்க சர்ப்ளஸ்ல இயங்குறோம். என்னன்னா ஏற்கனவே நான் சொன்ன போல என்ன இருக்குதோ அதை வச்சுட்டு போறதுனால எனக்கு முதல்ல பயம் இல்லை. எனக்கு சின்னதா ரிஸ்க் எடுக்கிறதுக்கு எனக்கு தைரியம் இருக்குது. அப்ப ரிஸ்க் எடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு காசு ஞாபகம். நீங்க நரேந்திர மோடியை பேட்டி எடுத்தாலும், நீங்க டொனால்ட் ட்ரம்பை பேட்டி எடுத்தாலும் உங்களுடைய சம்பளம் தான் நீங்க வேலை பார்த்தா. அதே உங்களுடைய ஓன் பிசினஸ்ல நீங்க பண்ணீங்கன்னா அதற்கு என்ன வியூஸ் போதோ, என்ன ரெவென்யூஸ் போதோ அத்தனையுமே உங்களுடைய பிசினஸ்ல சேலரியா ஒரு அமௌண்ட் எடுத்துக்க முடியும். ஓவரால் பிசினஸ் உடைய ப்ராஃபிட்டும் உங்களுக்கு வர முடியும். ப்ரொப்ரியேட்டர்ஷிப் பண்றது, பிரைவேட் லிமிடெட் பண்றது, பிறகு பப்ளிக் லிமிடெட் வரைக்கும் போறதுன்னு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. பிகினிங்ல ப்ரொப்ரியேட்டர்ஷிப்லயே போங்கன்னு நான் சஜஸ்ட் பண்ணுவேன். உங்களுடைய ஓன்ல அனுப்பினீங்கன்னா அதோடைய பேப்பர்ஸ் ரொம்ப கம்மி, தலைவலி ரொம்ப கம்மி. ஐடி சப்மிட் பண்ணிட்டு நீங்க வந்து உங்களுக்கு என்ன வருமானம் வருதோ அதை பண்ணிட்டு போயிடலாம். பிரைவேட் லிமிடெட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் பேப்பர்ஸ் நிறைய ஒர்க் பண்ணணும். டைரக்டர், அது இது, போர்டு மீட்டிங்னு நிறைய பேப்பர் ஒர்க் இருக்கும். அதெல்லாம் ப்ரொசீட் பண்ணும். ஆடிட்டர் கைக்கு நீங்க போயிருவீங்க. ஆடிட்டர் வந்து பயங்கரமா அட்வைஸ் பண்ணுவாரு. அப்புறம் ஒரு கம்பெனி செக்ரட்டரி வைக்க வேண்டியிருக்கும். இதெல்லாம் நான் வச்சிருக்கிறேன். இது மாதிரி ஒரு நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். பட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பிசினஸ்ல உள்ள ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா அந்த த்ரில். எவ்ரிடே ஒரு சேலஞ்ச் இருக்கிறது வந்து ஒரு பயங்கரத்துல. காலையில இது வரைக்கும் என்னுடைய சாணக்கியா சேனலை 3 முறை ஹேக்கிங் பண்ணியிருக்காங்க. எங்க சேனல் சார் சேனலை ஹேக் பண்ணிட்டாங்க, வேற என்னமோ வந்திருக்கு அப்படிமா. இது மாதிரி ஒரு 3 தடவை எங்களுக்கு நடந்திருக்கு. திடீர்னு ஒரு நாள் காலைல ஒரு 7 மணிக்கு பார்த்தா சார் ஆஃபீஸ் ஃபுல்லா போலீஸ் நிக்குது அப்படின்னு. என்னங்க பாம் த்ரெட் வந்திருக்கு நம்முடைய ஆஃபீஸ்க்கு, அதனால காலைல வந்திருக்காங்க. நாய் வந்திருக்கு, நிறைய போலீஸ் வந்திருக்காங்க, ஒரு 7 8 வந்திருக்காங்க, வண்டியில வெளியில போலீஸ் வேன்லாம் நிக்குது. இது மாதிரி வந்து ஒவ்வொன்றும் ஒரு ரொம்ப சர்ப்ரைசிங்கான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். பட் அது எல்லாமே ரொம்ப த்ரில்லிங்கானதா இருக்கும். ஓ இன்னைக்கா என்ன நாளைக்கா அப்படின்னு ஒன்று இருக்கும். நம்ம வேலை பார்க்குறோம்னா நமக்கு அந்த கவலை எல்லாம் கிடையாது. அதெல்லாம் பாஸ் பார்த்து விடாது. இது எல்லாமே நாம தான் பார்க்கணும், நாம தான் ஹேண்டில் பண்ணணும். அந்த டிசிஷன் மேக்கிங் வந்து ஒவ்வொரு பீரியட்லயும் ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கும். நான் தந்தி டிவியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது கிங் மாதிரி இருந்தேன். அதான் வந்து ஆக்சுவலா சொல்லணும், ஐ வாஸ் த பாஸ். ஆக்சுவலி லிட்டரலி வாஸ் த பாஸ். எங்க எம்டி வந்து ஒரு நாள் கூட ஆஃபீஸுக்கு வந்ததே கிடையாது. முழுக்க என்னை நம்பி ஃபுல்லா கொடுத்துட்டாங்க. நான் வந்து கால் மேல கால் போட்டு உட்காந்துட்டு எஸ் நோ சொல்லிட்டு இருப்பேன். பயங்கர கம்ஃபர்ட் ஜோனுக்கு வந்துருச்சு ஆஃபீஸ். எனக்கு வந்து சேனல் நம்பர் 1 ஆயிடுச்சு. நமக்கு நல்ல பேரு புகழ் எல்லாமே வந்துட்டு இருந்துச்சு. அப்ப நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், இது வந்து நம்ம சரியான திசையில தான் போறோமா அப்படின்னு. இல்ல இது ரொம்ப நம்ம சோம்பேறி ஆயிடுவோம் போல தெரியுது அப்படின்னு எனக்கு ஒரு பயம் வந்து ஓடுற கப்பல்ல நடு கடல்ல குதிக்கிற மாதிரி டப்புன்னு ஒரு நாள் டிசைட் பண்ண குதிச்சேன். அதற்கு முன்னாடி அந்த குதிச்சது வந்து ஒரு நாள் தான். அதற்கு முன்னாடி ஒரு தாட் ப்ராசஸ் வந்து 2 வருஷம். ஸோ நீங்க பிசினஸ் பண்ணணும்னு முடிவெடுத்தீங்கன்னா முதல்ல வேலைக்கு போங்கன்னு சொல்லுவேன். உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட், பிசினஸ்ல நீங்க என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, என்ன பிசினஸ் பண்ண நினைக்கிறீங்களோ அது ரிலேட்டடான இடத்துல நீங்க முதல்ல வேலைக்கு போங்கன்னு சொல்லுவேன். யூ வில் கெட் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். முதல்ல பிராக்டிக்கலா என்ன இருக்கு அப்படின்னு. வேலைக்கு போறேன், நாளைக்கு நான் தொழில் பண்ண போறேன் அப்படின்னா வேலைக்கு போகும்போதே தொழில் பண்றதுக்கு இங்க என்னென்ன சேலஞ்சஸ் யோசிக்கணும். வெறும் வேலைக்கு போயிட்டு வேலையா மட்டுமே பார்த்து என்னோட கடமையை முடிச்சேன், சாயந்தரம் 5 மணிக்கு நான் வீட்டுக்கு போயிட்டேங்கிற மாதிரி இல்லாம இதுக்கு பின்னாடி என்னென்ன இருக்கு, இவங்க எல்லாம் என்னென்ன பண்றாங்க அப்படிங்கறது கொஞ்சம் யோசிச்சு அந்த பிசினஸ்ல பாத்தீங்கன்னா ஹியூஜ் எக்ஸ்பீரியன்ஸ் அடுத்தவனுடைய காஸ்ட்ல உங்களுக்கு கிடைக்கும். அவங்களுடைய காஸ்ட், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ். நமக்கு வந்து அந்த ரிஸ்க் கிடையாது. பட் அண்டர்ஸ்டாண்டிங் த பிசினஸ் நீங்க பண்ணி என்னென்னலாம் தப்பு பண்றாங்க, என்னெல்லாம் சரி பண்றாங்கன்னு பார்த்து நாளைக்கு நீங்க ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு நீங்க பண்ணும்போது அந்த பிசினஸை சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியும். எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப முக்கியம். அது இல்லாம நம்ம வந்து ஒரு குருட்டாம்போக்குல நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா லக்கு உங்களுக்கு ஃபேவர் பண்ணலாம். ஆனா எல்லா நேரமும் லக்கு ஃபேவர் பண்ண சொல்ல முடியாது. லக்கை மட்டும் வச்சு பிசினஸ் பண்ண முடியாது. பிசினஸ் பண்றதுக்கு கிளாரிட்டி ஆஃப் தாட் வேணும். யார் உங்களுடைய கிளையண்ட், என்ன உங்களுடைய டார்கெட்டு, எது உங்களுடைய பிசினஸ், இதோடைய எக்ஸ்ட்ரா. நம்ம வந்து ஷேர் மார்க்கெட் நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. டொனால்ட் ட்ரம்ப் சைனா அதிபரோட சந்திச்சு பேசினாருன்னா இங்க ஷேர் மார்க்கெட் மாறும். இத மாதிரி எக்ஸ்டர்னல் ரீசன்ஸ்க்காக உங்களுடைய பிசினஸ் பாதிக்கப்படும். நமக்கு நம்ம ஒரு பிசினஸ் பண்ணா வந்துச்சு போயிடல, எவனோ ஒருத்தன் முங்கிடுவான், எவனோ ஒருத்தன் தரமாட்டான், அடுத்தவர்கள் எடுக்கிற டிசிஷன்ஸ் வந்து உங்களை பாதிக்கும். அதெல்லாம் நம்ம ஞாபகம். அப்ப 24/7 விஜிலண்டா இருக்கும்.
வேலை பார்க்கிறவனுக்கு 9 to 5 அப்படின்னு ஒரு இடத்துல முடிஞ்சிடும். பிசினஸ் பண்றவனுக்கு 9 to 5 கிடையாது, 24/7. அதை ஞாபகம். ஏன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட் வருது, நிறைய அமௌண்ட் வருது. அப்ப நிறைய ப்ராஃபிட் வரும், நல்ல லாபம் வரும் நீங்க நினைச்சீங்கன்னா ஒர்க்கும் அந்த மாதிரி இருக்குங்கிற ஞாபகம். நம்ம வந்து அது ஈஸியா நம்ம வந்து 9 to 5 போயிருந்தேன் எனக்கு வந்து பார்த்தோம் கிடையவே கிடையாது. டேலண்ட் அண்ட் டெக்னாலஜி இந்த ரெண்டு விஷயத்துல நீங்க காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாது. ஹையரிங் த கிரேட் டேலண்ட் அண்ட் கம்ப்ளீட்டா எல்லா அட்வான்ஸ் டெக்னாலஜியும் உள்ள கொண்டு வரும். இந்த ரெண்டு விஷயங்களை நீங்க காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாது. இவனுக்கு 50,000 சம்பளம் கொடுக்கறதா, இவனுக்கு 70,000 சம்பளம் கொடுக்கறதான்னு யோசிச்சீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட நல்ல டேலண்ட் இருக்க மாட்டான். நல்ல டேலண்ட் இருந்தா தான் உங்களால சம்பாதிக்க முடியும் பிசினஸ்ல. ஞாபகம், உங்களுக்கு கீழே வேலை பார்க்கறவங்க should be smarter than you. ஒரு படி மேலே உங்களுக்காக ஒர்க் பண்ணும். நான் 10 நாள்ல எனக்கு வந்து 20 பேரை எடுத்துக்கொடு அப்படின்னா வந்து ஆள் எடுத்துக்கணும். வெறும் நம்பர் போட்டு வதன்னு ஆளை போறதில்ல, குவாலிட்டியான ஆட்களை கொடுக்கணும். அப்ப அந்த ஹெச்ஆர் மேனேஜரோ, அந்த சிஇஓ, அந்த எம்டியோ, உள்ள இருக்கக்கூடிய ஆபீசர்ஸ் எல்லாருமே உங்களுடைய ஐடியா என்னன்னு தெரிஞ்சு அதற்கான ஹார்ட் ஒர்க் பண்ணி கொடுக்குறவங்களா இருக்கும். அப்ப டேலண்ட் ஹையர் பண்றதுக்கு எங்கேயுமே தயங்கக்கூடாது. டெக்னாலஜி, நான் உள்ளதிலே பெஸ்ட் டெக்னாலஜி என்னதோ, உள்ளதிலே அட்வான்ஸ்ட் என்னதோ அதை நீங்க கொண்டு வந்துடும். ஏன்னா நாளைக்கு அதை திருப்பி வந்தாகும். இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாதிரியான விஷயங்கள் உள்ள நுழையாத பிசினஸே கிடையாது. அது தனியா ஒரு டேலண்ட், அது தனியா ஒரு நாலேஜ், அது ஒரு தனியா டெக்னாலஜிங்கிறது மட்டும் இல்ல, அது எல்லா பிசினஸ்லயும் இன்கார்பரேட் ஆயிடுச்சு. அது மீடியால இருந்து மட்டும் இல்ல, பயோடெக்னாலஜில மட்டும் இல்ல, ஃபுட் ப்ராசஸிங்ல, காஸ்டியூம்ல, டெக்ஸ்டைல்ஸ்ல, இது எல்லா இடத்துலயுமே உள்ள வந்து நிக்குது. அப்ப இது மாதிரியான புது அட்வான்ஸ்மெண்ட் வந்துச்சுன்னா அதை நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்றதுங்கிறே நம்ம பார்க்கணும். ஸோ அப்கிரேடிங் யுவர் செல்ஃப் டே அண்ட் நைட்.